என் பிள்ளையே, இப்போது உன் அப்பா சவால் விட்டு சொல்கின்றேன். இன்னும் 60 நிமிடத்தில் நீ மிகவும் மனமகிழக்கூடிய நல்ல தகவல் உன் செவி வந்து சேரப்போகிறது. உன்னுடைய இல்லம் மகிழவுள்ளது. உன்னுடைய உள்ளம் அளவில்லா இன்பத்தை காண போகிறது. இதை கேட்ட கணம் முதல் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும். அப்பா பெருமாளே நடத்தி கொடுத்திருக்கிறாய், உனக்கு ஆனந்தமாகவே நன்றி சொல்கிறேன் என்று உன் மனதிற்குள் மிக பெரிய அளவில் பூரிப்படைவாய். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உனக்கு உற்ற துணையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் எப்பொழுதும் பொறுமை என்று ஒன்று நிலையாக இருப்பதால், உண்மையாக இருப்பதாலும் உன்னுடன் எப்போதும் இந்த அப்பன் பெருமாள் வந்து கொண்டே இருப்பேன். பணத்தை காட்டிலும் வேறு எதையும் பெரியதாக நினைக்காத சில மனிதர்கள் நடுவில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அன்பாலும் பாசத்தாலும் நிரப்ப எண்ணி சில சமயங்களில் ஏமாந்துதான் மிச்சம். உன்னை தேவை என்றால் பயன்படுத்துவதும், தேவையில்லை என்றால் தூக்கி எறிவதையும் சிலர் வழக்கமாக வைத்திருக்க கூடிய நிலை இருக்கின்றது. உன்னை ஏமாற்றிய மனிதர்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்த்து நிற்கின்றாய். நியாயம் என்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாதவர்களிடம் நீ அதை எதிர்பார்க்கிறாய். என் பிள்ளையே, நீ மிகவும் எனக்கு வலிகளைத்தான் ஏற்படுத்துகின்றது. நீ எதுவும் தெரியாமல் வெகுளியாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறாய். உன்னை சுற்றி அடிமட்டமான எண்ணங்களோடு சிலர் உலா வருகின்றார்கள். அவர்களுடைய சுயரூபங்களை நேரம் வரும்போது உனக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிப்பேன். முன்பை போல நீ எதற்கும் பயப்படுவதில்லை. மனதை தைரியமாக வைத்து கொண்டு இருக்கிறாய். எதையும் சுலபத்தில் நம்புவதில்லை. கண்களை விழித்துக் கொள்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உறங்கி கிடந்த மகிழ்ச்சியை நான் தட்டி எழுப்ப வந்திருக்கின்றேன். எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் சில விஷயங்களில் முடங்கி போய் இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி உன் வாழ்விற்கான புத்துணர்வை பெற்று செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பாய். உன்னிடம் எதையும் சொல்லுவதற்கில்லாமல் அனைத்தையும் செய்து முடிப்பேன். பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணமோ துன்புறுத்தக்கூடிய எண்ணமோ எப்பொழுதும் உன்னிடம் இருந்தது இல்லை. என் பிள்ளையே, உன்னை பின்னுக்கு தள்ள வேண்டும், உன் முயற்சியை வீணாக்க வேண்டும் என்று சிலர் முற்படுகின்றனர். அவர்களுடைய எண்ணம் எதுவும் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு முன் எடுபடாது. எந்த இடத்திலும் உன்னை தாழ்ந்து போக இந்த அப்பா அனுமதிப்பதில்லை. நீ பணிவாக இருப்பதாலும் மென்மையாக இருப்பதாலும் உன்னை சுலபத்தில் கவிழ்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கையில் நீ கொண்டுள்ள அத்தனை கனவுகளையும் நிஜமாக்கி உண்மையான மகிழ்ச்சியை நீ காணும்படி செய்வேன். பெரிதாக எந்த ஒரு சந்தோஷத்தையும் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் அனுபவித்ததில்லை. இனி வரும் நாட்கள் பெரிய பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து மகிழ்விக்கும். உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக நான் மாற்றி காண்பிப்பேன். என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு உற்சாகத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பலிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தத்தான் வந்திருக்கின்றேன். யாருடனும் எந்த ஒரு சண்டையும் போடுவதில் பயனில்லை. அந்த இடத்தில் அமைதி காத்து நின்று பார். எல்லா உறவுகளும் உன்னை தானாக தேடி வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய உறவுகளாக மாறிவிடும். எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடுகின்றாய்.
தட்டி கேட்க வேண்டிய விஷயங்களில் தட்டி கேட்காமல் அமைதியாக நகர்ந்து விடுகிறாய். இப்படிப்பட்ட நிலை ஏருக்கு மாறாக உன் வாழ்க்கையில் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற்றி எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவ்வப்போது குறிப்புகளை கொடுத்து கொண்டே உன் அப்பா இருப்பேன். நீங்காத பாரம் உன் மனதில் இருக்கின்றது. அந்த பாரத்தை நான் போக்குவேன். ஒரு மகிழ்ச்சி வந்தால் பின்னாடியே ஒரு பிரச்சனை வந்து உன்னை பயமுறுத்துகின்றது. அந்த பயம் எதுவும் இனி இருக்காது. பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் ஆக்குவேன். உன் துன்பங்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பேன். நேரமும் காலமும் வந்துவிட்டது என் பிள்ளையே. எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த அப்பா உனக்கு வழி செய்து கொடுப்பேன். நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை உன் எண்ணத்தில் இருந்து தூக்கி எறிந்து விடு. எதிர்கால விஷயத்தை மட்டும் யோசி. என் மீது கொண்ட பக்தி உண்மையானது. அது அனைத்தையும் உனக்கு ஈட்டி தரும். உன் மனதில் இருக்கும் கவலைகள் எனக்கு தெரியும். உனக்கு யாரும் இல்லை என்ற பயமும் வருகிறது. நம் பிரச்சனைகளை தீர்க்கவும் யாரும் இல்லை என்று தோன்றுகிறது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எது அதிக இன்பத்தை தருகின்றதோ அது சில நேரங்களில் துன்பத்தை தந்துவிட்டு செல்லும் போது மனமானது அதிகமான வழிகளை சந்திக்க வேண்டி உள்ளது. இப்படி அதிகமான வழிகளை சந்தித்து வரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் மாறும். சந்தோஷமான செய்திகளும் மற்றும் விஷயங்களை மட்டுமே உனக்கு உன் அப்பா தரப்போகிறேன். உன்னுடைய பேச்சுக்கு சில சமயங்களில் மதிப்பு இல்லை என்று நினைக்கின்றாய். உன்னுடைய அன்பு அங்கீகரிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் வரக்கூடிய நேரங்கள் அனைத்தும் உனக்கானது. உன்னுடைய பேச்சுக்கு நிச்சயம் மதிப்பு கிடைக்கும். அந்த அளவிற்கு உன்னை முன்னேற்றுவேன் உன் அப்பா. என்னுடைய அருள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு. என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? மன நிம்மதியை பெறுவாய். உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இரு. அத்தனையும் நான் சரி செய்வேன். என் பிள்ளையே, நீ தைரியமாக இரு. நிம்மதியாக உறங்கு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சத்தை கொடுக்க போகின்றேன் உன் அப்பன் பெருமாள். உன் அப்பா இன்னும் சற்று நேரத்தில் நீ கேட்க போகின்ற சந்தோஷமான செய்தி நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணருவாய். எந்த நேரத்திலும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகும், நன்மை உண்டாகும், நல்லதே நடக்கும். என்றும் உனக்கு துணை நானே என் தங்கமே. கண் கலங்காதே. அப்பா என்றும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். இனி உன் வாழ்வில் பிரச்சனைகள் நீங்கும், சந்தோஷம் பெருகும். என் அருள் என்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.